வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்துக்கு நன்மை செய்வோருடன் கூட்டணி, முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க அனுமதி, இலவசங்களை அனைவருக்கும் வழங்கக்கூடாதென நீதிமன்றம் அறிவுறுத்தல். பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இன்று மாலை முதல் இயக்கம், சென்னையில் இருந்து மட்டும் 5163 கூடுதல் பேருந்துகள். திட்டமிட்டபடி வரும் 22ஆம் தேதி வேலை நிறுத்தம், ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவிப்பு. தமிழகத்துக்கு நன்மை செய்வர்களுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நல்வாழ்வு மண்டபத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளரான முதல்வர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் திமுக, மதிமுக, அமமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 1000 பேர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை வரவேற்று பேசிய முதல்வர் பழனிசாமி, மக்களுக்கு தேவையானதை அறிந்து செயல்படும் அரசு அதிமுக அரசு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்வார் அவளைத்தான் நாங்கள் ஆதரிப்போம். அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் துரோகம் அளிக்கிறார்களோ அவரை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு அது. அதிமுக தனி மரம் அல்ல என்றும் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் எனவும் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விரைவில் 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அதில் வெற்றி பெறும் ஆற்றல் அதிமுகவுக்கு உண்டு என்றும் கூறினார். ரேஷன் கடைகளில் சர்க்கரை அட்டை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என தடை விதித்தது. தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதி அளித்துள்ளது. அனைவருக்கும் வங்கிக் கணக்கு உள்ள நிலையில் அவர்களை காக்க வைப்பது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பொங்கல் பரிசுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் தமிழக அரசின் பதிலையும் கேட்க கோரி கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொடர்பான வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து யாராவது மேல்முறையீடு செய்தால் மாநில அரசு தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என கூறப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளையொட்டி சென்னையிலிருந்து இன்று மாலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக இயக்கப்படும் 2225 பேருந்துகளுடன் 5163 சிறப்பு பேருந்துகள் 4 நாட்களுக்கு இயக்கப்படுகின்றன. இது பற்றி கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ். பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயங்க தொடங்கியது. வருகிற 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று குடும்பங்களுடன் தங்களுடைய பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் 24,708 சிறப்பு பேருந்துகள் இயங்கப்பட உள்ளன. குறிப்பாக முதல் நாளான இன்று சென்னையிலிருந்து சுமார் 3000 சிறப்பு பேருந்துகள் இயங்கப்படுகின்றன. இதுவரைக்கும் சுமார் 1500 சிறப்பு பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலிருந்தும் அதே போல பிற பகுதியிலிருந்தும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இதுவரை இயக்கப்பட உள்ளது. குறிப்பாக வரக்கூடிய பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சிறப்பு பேருந்துகள் பயணித்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கேனபாத்திலேருந்து வரக்கே ரொம்ப டிராஃபிக், சென்னை டிராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் அங்கேருந்து வரக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பஸ் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோயம்புத்தூரில் ஊருக்கு போயிட்டுருக்கேன் பொங்கலுக்காக. பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிலிட்டி நிறையாவே இருக்குது. கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஊருக்கு போய் கொண்டாடுறதுக்காக. வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் பிரகாஷ்.
திட்டமிட்டபடி தமிழகத்தில் வருகிற 22ஆம் தேதி வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வேலைநிறுத்த உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வேண்டுகோளை ஏற்று தற்காலிகமாக தங்களது வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பு திரும்ப பெற்றது. அரசு தரப்பில் அவகாசம் கோரியதால் ஜனவரி 28ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. ஆனால் வேலைநிறுத்தம் செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திரும்ப பெற்றுள்ளது. வருகிற 22ஆம் தேதி முதல் தங்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. இனி அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். எல்லை சுவர் கட்டுவதற்காக தேசிய அவசர நிலை அறிவிப்பை நெருங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவும் வெளிநாட்டினரை தடுக்க மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தான் நம்புவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் புதிய கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்காக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எளிதாக அனுப்புவதற்கு வசதியாக காங்கிரஸ் சார்பில் வாட்ஸ்அப் வசதி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஒன்றும் வாஜ்பாய் அல்ல என்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை திமுக நிராகரித்து விட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு திமுகவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுக்கவில்லை என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணி கதவு திறந்திருக்கிறது என்று மோடி கூறியது திமுகவுக்கு அல்ல என்றும் வாஜ்பாய் பாணியில் கூட்டணி என்பதை திமுகவுக்கு எடுத்த அழைப்பாக ஸ்டாலின் எடுத்துக்கொண்டாரா எனவும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடு. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விழாக்குழு அமைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு செயல்படும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழு தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சி. ராகவன் தலைமையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு குழு செயல்படும் என தெரிவித்தார். 3 வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த 16 பேர் இந்த குழுவில் இடம்பெறுவார் எனவும் அவர்கள் கூறினர். நீதிமன்றம் அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவினர் உடன்தான் விழா கமிட்டி நன்கொடை வசூலிக்க செல்ல வேண்டும் எனவும் ஜனவரி 21ஆம் தேதி வீடியோ ஆதாரத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறினர். பாம்பன் தூக்கு பாலத்தில் பயணிகளுடன் ரயில்களை இயக்கலாமா என்பது குறித்து அதிகாரிகள் சோதனை ஓட்டம் நடத்தினர். ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலத்தில் கடந்த டிசம்பரில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து ரயில்கள் அனைத்தும் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து போர்க்கால அடிப்படையில் பாலத்தில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது முறையாக 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிகள் இல்லாத ரயிலை இயக்கும் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாலத்தில் அதிர்வுகள் ஏற்படுகிறதா எனவும் ரயில்களை இயக்கலாமா என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க கோரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெற்பயிர்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் தீக்குளிக்க முயன்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வலியுறுத்தி திருமுருகல் சாலையில் நெற்பயிர்களை கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது விவசாயிகள் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றனர். அவர்களை தடுத்த காவல்துறையினர் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்று உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM உணவக மேலாண்மை கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் தென்கொரிய மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழர்களின்
அறுவடை திருநாளான பொங்கல் திருவிழாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் SRM பல்கலைக்கழகத்தில் பயிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலும் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM உணவக மேலாண்மை கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. 5வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் SRM பல்கலைக்கழக இணைவேந்தரும் பதிவாளருமான டாக்டர் சேதுராமன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். விழாவில் சிக்கிம், தென்கொரியாவை சேர்ந்த மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த தமிழர் திருவிழாவை தமிழகம் எங்கும் எடுத்து சொல்வது மட்டுமல்ல, இந்த தமிழகத்தை தாண்டி எல்லா தேசத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்றதுக்காக இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கண்டு வருகின்றோம். தமிழர் பரம்பரையையும் தமிழர் விருந்தோம்பலையும் தமிழர் உணவு எப்படி இருக்கும் என்பதையும் இந்த பொங்கல் திருநாளை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டும் விதமாக செய்து கொண்டு வருகின்றோம். வேலூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் ராமன் பங்கேற்று பொங்கல் விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து பரதநாட்டியம், உரியடித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வேலூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் ராமன் பங்கேற்று பொங்கல் விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து பரதநாட்டியம், உரியடித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழுப்புரத்தில் உள்ள MGR அரசு பெண்கள் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வரும் பொங்கல் விழாவை முன்னிட்டு MGR அரசு பெண்கள் கல்லூரியில் மாணவிகள் இணைந்து ஜாதி மதம் கடந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். அதனையடுத்து கயிறு இழுத்தல், உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது. தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்தை கைவிடாமல் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என மாணவிகள் கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரியில் டாமன் டயோ யூனியன் பிரதேசத்தை மாணவர்களுடன் சேர்ந்து அரசு கல்லூரி மாணவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகள் அனைவரும் பொங்கலிட்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். இதில் டாமன் டயோவை சேர்ந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கும்மியடித்து பாட்டு பாடி பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இது தமிழகத்தோட பாரம்பரியமான ஒரு ஃபெஸ்டிவல். நிறைய விவசாயம்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதை நம்ம ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஜல்லிக்கட்டு அதெல்லாம் நல்லா இன்னும் நிறையா நடக்கணும். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எல்லாத்தையும் யாருக்கும் இதுக்கு தடை போடக்கூடாது. இந்த நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் பெரம்பலூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவிகள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் பாரம்பரிய பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் தாரை தப்பட்டம் முழங்க, கும்மி அடித்தும் கரகாட்டம் ஆடியும் மகிழ்ந்தனர். அப்போது சிறு தானியங்களால் செய்யப்பட்ட உணவு வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி அடுத்த எடுத்தவாய்நத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் சமத்துவ பொங்கலை வைத்து கொண்டாடினர். ஒவ்வொரு மாணவர்களும் வீட்டில் இருந்து அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து பொங்கல் வைத்தனர். பின்னர் பறை இசை கலைகள் மற்றும் கும்மி போன்ற பாரம்பரிய இசை கலைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கும்படிப்பூண்டி சென்னை புறநகர் ரயிலில் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ரயிலில் பயணம் செய்த மாணவர்கள் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்டு பயணிகளுடன் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பயணிகள் அளித்த தகவலின்படி கல்லூரி மாணவர்கள் 8 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
நீலகிரி மாவட்டத்தில் வழக்கத்தை விட உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் உறைபனி நிலவுவதால் குடிநீருக்காக வைக்கப்பட்ட நீர் உறைந்து காணப்பட்டது. இதனால் அதிகாலை நேரங்களில் காய்கறிகளை அறுவடை செய்யும் கூலி தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தர்மபுரி மாவட்டத்தில் 60 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொப்பூர் மலைப்பாதையில் உருளைக்கிழங்கு ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 60 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 2 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் 200க்கும் மேற்பட்டோரிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட கொள்ளையனை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சென்னை நகர் முழுவதும் சிசிடிவி கேமரா நிறுவப்பட்ட பின் குற்ற சம்பவங்கள் வெகுவாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் பாண்டி பசார் பகுதியில் வழிப்பறை செய்த சிவக்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் மீது 200க்கும் மேற்பட்ட கொள்ளை மற்றும் கொலை வழக்குகளும் உள்ளன. திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் கோஷமிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். மேலும் ஏராளமான பெற்றோர்கள் உரியடித்தல், மிதிவண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். பின்னர் பாரம்பரிய இசையான பறை இசை, கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை மாணவர்கள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் சமுதாய கல்லூரியில் பாரம்பரிய பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அருகில் உள்ள பனமலைப்பேட்டை மலைக்கோயில் குளத்தில் தவறி விழுந்த கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் படிக்கும் 2 மாணவர்கள் மாணவி ஒருவருடன் குளத்திற்கு சென்றபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து அனந்தபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தமிழகத்தில் காவி கட்சியின் தலைவராக பல ஆண்டுகள் இருக்கும் மொழிபெயர் கொண்ட இசைத்தலைவர் மாற்றப்படும் செய்தியாகவே இருக்கிறதாம். காவி கட்சி தலைவராக இந்திய அளவில் ஷாவானவர் தலைவராக இருக்கும் வரை தன்னை யாரும் மாற்ற முடியாது என கூறி வருகிறாராம் மொழியான இசைத்தலைவர். தமிழகத்தை பொறுத்தவரை தலைவர் சொல்வதைத்தான் தலைமை கேட்கிறதாம். இதனால் மத்தியில் பவர்ஃபுல்லான பதவியில் இருந்தும் பலன் இல்லாமல் பொன்னான தலைவர் புலம்பி வருகிறாராம். தான் நடித்த படம் தோல்வியை தழுவி தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் தன்னுடைய சம்பள பணத்தின் பாதியை நடிகை பல்லவி விட்டு கொடுத்து தயாரிப்பாளருக்கு உதவி செய்ததாக செய்தி வெளியாகியிருக்கிறதாம். மழை 2 பெயரில் வெளிவந்த படம் படுதோல்வி அடைந்தது என்றாலும் இந்த படத்தில் பல்லவியின் நடிப்பும் அவரது நடனமும் ரசிகர்களை கவர்ந்தது. இதில் குறிப்பாக ரவுடி பேபி பாடல் ரசிகர்களை நெருப்பாக பற்றிக் கொண்டது. அவரது நடனத்திற்கு எக்கச்சக்க வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இருந்தாலும் படம் பெரிய வெற்றி ஒன்றும் அடையவில்லை. எனவே தயாரிப்பாளருக்கு தன்னுடைய சம்பள பணத்தின் பாதியை பல்லவி நடிகை வழங்கியிருக்கிறாராம். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டி ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சிட்னியில் நாளை நடைபெறவுள்ள முதல் ஒருநாள் ஆட்டத்துக்கான 11 பேர் கொண்ட அணியை ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நாளை தொடங்குகிறது. சிட்னியில் நடைபெறும் முதல் நாள் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை ஆஸ்திரேலியா அணி அறிவித்துள்ளது. பின்ச் தலைமையிலான அணியில் பீட்டர் சிடிலும் லயனும் இடம் பிடித்துள்ளனர். சிடில், ஹைரிச்சர்டன், ஃபெடன் ரோட், நார்தன் லயன் என 4 பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணிக்காக சிடில் களமிறங்குகிறார். தொடக்க வீரர்களாக ஹாரூன் ஃபின்ச்சும் விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கோரியும் களமிறங்க உள்ளனர். வரும் 15ஆம் தேதி 2வது ஒருநாள் போட்டி அடிலைடிலும், 3வது போட்டி 18ஆம் தேதி மெல்பர்னில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்துக்கு நன்மை செய்வோருடன் கூட்டணி என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க அனுமதி அளித்த நீதிமன்றம் இலவசங்களை அனைவருக்கும் வழங்கக்கூடாதென அறிவித்துள்ளது. சென்னையில் இருந்து மட்டும் 5163 கூடுதல் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இன்று மாலை முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. திட்டமிட்டபடி வரும் 22ஆம் தேதி வேலைநிறுத்தம் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.